ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு தமிழ் படமாக வந்து ரிலீஸ் ஆன வா வாத்தியார் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ராஜ்கிரண் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் பக்தராக இருக்கார். அண்ட் எம்ஜிஆர் படங்கள் எல்லாத்தையும் அவர் அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய ஆளாகவும் இருக்கார். அண்ட் எம்ஜிஆர் படங்களில் சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கார். அண்ட் இப்பயுமே வந்து எம்ஜிஆர் படங்களை வந்து தியேட்டரில் போட சொல்லி அவரோட ஃப்ரெண்டான ஆனந்த்ராஜ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து ராஜ்கிரனுக்கு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அண்ட் அதை கேட்டதுமே எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான கலக்கமாகவும் இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஒரு கலக்கத்திலே இருக்காங்க. அண்ட் அப்போ தான் ராஜ்கிரனுக்கு இன்னொரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, தனக்கு வந்து ஒரு பேரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அண்ட் அதை கேட்டவுடனே கொஞ்சம் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடையிறாரு. ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் இறந்த அந்த டைமில் தான் வந்து தன்னோட பேரன் வந்து பிறந்திருக்கிறதால ஒருவேளை எம்ஜிஆர் தான் வந்து மறுபிறவியாக தன்னோட பேரன் மூலமாக வந்து பிறந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி, தன்னோட பேரனை வந்து எம்ஜிஆராகவே வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஆசைப்படுறாரு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே தன்னோட பேரனுக்கு என்னதான் வந்து ராமேஸ்வரன் அப்படிங்கிற பேர் இருந்தாலுமே ராமு அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஜிஆர் படங்களில் என்னென்ன நல்லது சொல்வாரோ அது எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்குறாரு. ப்ளஸ் வந்து அந்த கலை எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. சிலம்பம், அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டு எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. என்னென்னலாம் நல்லது இருக்கோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் வந்து ராமு, அதாவது ஹீரோவான கார்த்திக் வந்து எம்ஜிஆர்லாம் வந்து செட் ஆகாது, நம்ம நம்பியாராக இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் பழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கரப்டடான ஒரு ஆளாகவே இருக்கார். அண்ட் இப்பயும் வளர்ந்து இப்போ என்னதான் வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஒரு கரப்டடான ஒரு காப்பாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் இதெல்லாம் தன்னோட தாத்தாக்கு தெரியாமையே வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ தன்னோட தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதும், அண்ட் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கரப்டடான ஒரு காப்பாகவும் இருக்கார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து கார்த்திக் வந்து திரும்பியும் எம்ஜிஆராக மாறுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அது என்ன எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் எம்ஜிஆராக மாறுறதுக்கப்புறம் கார்த்திக் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்ன, அண்ட் எதுக்காக அவர் எம்ஜிஆராக மாறுறாரு, அண்ட் அதை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சுதா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, இவரால் எம்ஜிஆராகவே இருக்க முடிஞ்சுதா இல்லை கடைசியில் திரும்பி வந்து அவர் நம்பியாராக மாறுறாரா, ஸோ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ராஜ்கிரனோட பங்கு என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில்லனான சத்யராஜோட பங்கு என்ன, அண்ட் நடுவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிவல்ரியை வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப்பை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இணையிற புள்ளி என்ன, கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து டைரக்டர் நலன் குமாரசாமி தான் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் வந்து இந்த படம் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு 2 மணி நேரம் படம்னாலுமே கொஞ்சம் வந்து லென்த்தாக போன மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரைட் ஃப்ரம் கார்த்தி ஆகட்டும், ராஜ்கிரண் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக கார்த்தி தான் வந்து இந்த படத்தையே கிட்டத்தட்ட தாங்கி பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து அந்த எம்ஜிஆராகவும் இருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கரப்டடான ஒரு காப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸை காமிக்கிறப்ப வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபியை சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. அண்ட் குறிப்பாக வந்து எடிட்டிங் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறையா சீன்ஸ் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் வந்து நம்மளுக்கு நீட்டாகவே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து போக போக வழக்கமாக ஹீரோயின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹீரோயினோட கதாபாத்திரமும் இன்னும் கொஞ்சம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே போனது இன்னொரு பிரச்சனையாக நான் வந்து பார்த்தேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஹீரோக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா இவர் தான் ஹீரோ வில்லன் அப்படிங்கிற ஒரு ஷேடில் இருக்கிறப்ப கடைசியில் வந்து எப்படி இருந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப
நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரிப்பிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் வந்து பார்ட் 2க்கான லீடு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது வந்து என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஒரு வேளை பார்ட் 2லாம் வந்தது அப்படின்னா அது இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ எதுக்கு வந்து அப்படி வச்சாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா அது ஃபுல்லாக இந்த படம் ஃபுல்லாக அந்த கேரக்டரை பற்றி எங்கேயுமே சொல்லாமல் கடைசியில் அந்த கேரக்டர் வரப்போ அந்த பார்ட் 2க்கான லீடு மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது எதுக்கு அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு குயிக்கான ஒரு 2 மணி நேரம் மூவி பார்க்கணும், ப்ளஸ் வந்து லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் உங்களுக்கு யாராவது எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வந்து இன்னமும் இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்ப நிறையா வந்து அந்த எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கான அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறப்ப என்ஜாயபிளாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹீரோயின் கதாபாத்திரமே அப்படி இருக்கிறப்ப வில்லனான நம்ம சத்யராஜ் சார் கதாபாத்திரம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி காமிச்சு வழக்கம் போல் எண்டிங்கில் வழக்கமான ஒரு வில்லனாக வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் இந்த கதைக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோ கேரக்டர் வந்து கொஞ்சம் அண்டர்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹீரோ கேரக்டர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டதால அதை வந்து அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்கெண்டு போர் அடிக்குது, ஒரு நீட்டான ஒரு தமிழ் படம் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஒரு குயிக்கான ஒரு வாட்சாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கலாம். பட் மைண்டில் வச்சுக்கோங்க, லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் இந்த படம் பார்க்குறப்ப சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் பார்த்தேன். எனக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு என்டர்டெய்னராக இருந்தது. என்னதான் வந்து ஸ்லோவாக இருந்தாலுமே வந்து ஆஸ் அ ஹோல் மூவியாக பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஸோ பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட டெசிஷனே நான் விட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.